வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல கம்பு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டா நல்லா இருக்கு, மொறுமொறுன்னு. கம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ராகியை விட அதிக கால்சியம் சத்து நிறைந்தது இந்த கம்பு தான். உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக கொடுங்க. வாங்க நம்ம சேனலில் இன்னைக்கு இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம்பு தோசை செய்யறதுக்காக நான் 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி, புழுங்கல் அரிசி தான், இட்லி அரிசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். பச்சரிசி 1 கிளாஸு, புழுங்கல் அரிசி கொஞ்சம். பச்சரிசி எடுத்துக்கோங்க, ஏன்னா கம்பு மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அதனால் பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசி எடுத்துட்டு அதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. 2 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் ஊற வச்சுக்கிறேன். வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணி கழுவிட்டு ஒரு 3 தடவை இந்த பச்சரிசியை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 8 ஹவர்ஸ் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. காலையில் அரைச்சிக்கணும். ஈவினிங் வேணும்னா நீங்கள் காலையில் நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சிக்கோங்க. இல்லை நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் செய்யணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு, ஒரு 8 ஹவர்ஸ் போல். வெந்தயமும் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறிஇருக்குன்னு நசுக்குனா கையில் நசுக்கி பாருங்கள். இப்போ நம்ம இந்த பச்சை அரிசியும் உளுந்து இந்த வெந்தயம் எல்லாமே நம்ம கொஞ்சமாக தானே எடுத்திருக்கோம். ஒரு வேளைக்கு தானே தோசை செய்ய போகிறோம், 3 பேர் அளவுக்கு. அதனால் நான் எல்லாமே ஒன்றாவே போட்டு அரைச்சிக்கிறேன். அந்த உளுந்து, பச்சை அரிசி, வெந்தயம் எல்லாமே போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். பாருங்கள், இப்போ மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி கொரன்னு அரைச்சிருக்கேன். வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாக அரைக்கணும்னு இல்லை, நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி தானே அரைக்கிறோம். அதனால் நீங்கள் எல்லாமே ஒன்றாவே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எவ்வளோ கொரப்பாக இருக்குது பாருங்கள். இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் மாவு கரைச்சி வைக்க போகிறோமோ அதில் இந்த பச்சரிசி, உளுந்து, இந்த வெந்தயம் எல்லாம் அரைச்ச மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மிக்சியை நல்லா கழுவி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த மீதி இருக்கிற மாவில் அது நம்ம கரைக்கும் போது நமக்கு யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நான் கம்பு நான் எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே கம்பு மாவு, ராகி மாவெல்லாம் ரெடிமேடாக அரைச்சி வச்சுப்பேன். நானே தான் வீட்டில் அரைப்பேன், கடையில் வாங்க மாட்டேன். அதை ஸ்ப்ரவுட் பண்ணி அரைச்சி வச்சுப்பேன். முளைக்கட்டி அரைச்சி வச்சுப்பேன். முளைக்கட்டுறது ராகி கூட இப்போ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த கம்பு மாவு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை இந்த அரைச்ச பச்சரிசி, உளுந்து, வெந்தயத்தோடு போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். உப்பு போட்டு நீங்கள் தேவைக்கு அளவுக்கு கம்பு ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் கன்சிஸ்டன்சின்னு இல்லை. நீங்கள் நான் இப்போ ஒரு 5 கரண்டி, சின்ன கரண்டி தான், ரொம்ப பாருங்கள் சைஸ் சின்ன கரண்டி, ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும், ஆட் பண்ணுறேன். ரொம்ப நீங்கள் ராகி மாவோ கம்பு மாவோ அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் தோசை. அதனால தான் நான் பச்சரிசியில் செய்யுங்கன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு போட்டு கரைச்சி ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. தண்ணி விடாமல் நல்லா அந்த அரிசி மாவில் இருக்க ஈரப்பதத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி கழுவி எடுத்து வைக்க சொன்னாலே அந்த ஜாரில் இருக்க அந்த அரிசி தண்ணி இதெல்லாம் கழுவி அதை எடுத்து வச்சு அதை ஊற்றி கரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா நம்ம கரைச்சி சாஃப்டாக, அதாவது ஒரு கட்டி கூட இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் உப்பும் போட்டுட்டேன். சில பேர் உப்பு போடாமல் கரைப்பீங்க, அது உங்களுடைய விருப்பம். நான் உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு தான் நான் கரைப்பேன். அரிசி மாவு எல்லாமே நான் உப்பு போட்டு கரைச்சிருக்கேன். பாருங்கள், கட்டி இல்லாமல் எவ்வளோ நல்லா கையில் நீங்கள் அந்த உள்ளங்கை சொல்லுவோம்ல, அந்த உள்ளங்கையில் நீங்கள் அந்த ஃபிஸ்ட்டு பெருவரெல்லாம் வச்சு நல்லா மாவை அழுத்தி கலக்கும் போது, கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கும் போது தான் உங்களுக்கு சீக்கிரம் மாவு அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகும், புளிக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். கன்சிஸ்டன்சி நீங்கள் தோசையோ இட்லியோ, நான் மோஸ்ட்டாக தோசை தான் செய்வேன் பசங்களுக்கு. நான் அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா இட்லி மாவு பதத்துக்கு வேணும்னா நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தோசை தான் செய்ய போகிறனால நான் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கே கரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, மாவு பொங்கி வராது, தோசை வரவே வராது உங்களுக்கு. சரிங்களா? அதனால் நல்லா கன்சிஸ்டன்சி பார்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கரைச்சி எடுத்தோடனே அந்த பபுள்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லையா? இப்போ பாருங்கள், நான் இதை மூடி வச்சுட்டு
ஒரு நைட்டு ஒரு 8 ஹவர்ஸ் நான் விட்டுற போகிறேன். விட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ நல்லா மேலே பொங்கி வந்திருக்குன்னு தெரியுதுங்களா? எவ்வளோ ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கு, புளிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ நல்லா இந்த புளிப்பு வந்திருக்கு. அதில் மாவு இப்படி இருக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எவ்வளோ பபுள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அந்த புளிப்பு மாவு நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்கு. ஃபெர்மெண்டேஷன் பண்ணி நீங்கள் இந்த ராகி கம்பெல்லாம் சாப்பிடும் போது, முளைக்கட்டி ஃபெர்மெண்டேஷன் பண்ணி நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு அதில் இருக்க சத்துக்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தாலோ இல்லை பெரியவங்க சாப்பிட்டாலோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த மாவை நல்லா கரைச்சிட்டேன். இப்போ தோசை ஊற்றி காமிக்கிற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு எவ்வளோ பபுள்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ நான் இரும்பு தோசைக்கல் தான் வச்சுருக்கேன். நான்ஸ்டிக்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். பட் ஆனால் இரும்பு தவாவில் மட்டுமே தயவுசெய்து எல்லோரும் வந்து தோசையோ எதுனாலும் செஞ்சு சாப்பிட்டு பழகுங்க. இரும்பு மண் பாத்திரங்களை யூஸ் பண்ண பழகிக்கோங்க. பழக பழக சரியாயிரும். இனிஷியலாக எனக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ எனக்கு பழகிருச்சு. இப்போ பாருங்கள் தோசை எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதில் நீங்கள் எண்ணெயோ நெய்யோ பசங்களுக்கு எது பிடிக்குதோ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் இப்போ நெய் விடலை. நீங்கள் நெய் போட்டு கூட பசங்களுக்கு கொடுங்க. நல்ல ஹெல்த்தி. பொன் குழந்தைங்க இருக்க வீட்டில் தயவு செய்து கம்பெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகியை விட கம்பில் வந்து உங்களுக்கு சத்துக்கள் அதிகம். நீங்கள் இதில் ராகி மாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டும் ராகி கம்பு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் தோசை வார்த்துக்கலாம், இல்லை நான் தனித்தனியாகவும் செஞ்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். ஆனால் கடையில் வாங்குறத விட வீட்டில் கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த மாவெல்லாம் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு சத்துக்கள் வந்து நியூட்ரிஷன் கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ம தான் வந்து பசங்களை மாற்றணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுடைய டயட்டில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பழகுங்க. அதுக்கப்புறம் பசங்க தானாக சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் கம்பு தோசை ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு நீங்கள் கார சட்னி, இல்லை தேங்காய் சட்னி, பூண்டு சட்னி, சாம்பார் எது கூடனாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் இப்போது தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணி பார்க்குறேங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நீங்கள் எதுனாலும் அரைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப மாவு ஆட் பண்ணிடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது தோசைன்னு. இன்னும் கூட நீங்கள் கிறிஸ்பியாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நெய்யெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல கிறிஸ்பியாக தோசை கிடைக்கும். இப்போ நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. நான் தேங்காய் சட்னியோடு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். பாருங்கள் எவ்வளோ நல்ல ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு சூப்பராக கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.